ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 4 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கும் அண்ட் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு ஹிடன் டீட்டெயில கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத அந்த சீசன் முடிகிற வரை காட்ட மாட்டாங்கிறதுனால அது பெருசாக கண்டுக்கிடாதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 4 எபிசோட் 5. இப்போ ஃபோலோ வந்துட்டு அவேக்கிங் ஆகி பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கும். ஜெரலிஸ் அவனோட ஆளுங்களை ஃபைட்ல இருக்கவும் நம்ம ஹீரோவோட ஆளுங்களை சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நஃபமி அவங்க ரெண்டு பேருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி செலினாவோ ஃபீலாவோ கேட்கவும் இல்ல வேணாம், அதை அவங்களே டேக் கேர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். எங்க அப்பா ஒன்னும் கோல கிடையாது, அவர் மத்தவங்க கூட சேர்ந்து தைரியமா ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு ஃபோல் சொல்லிட்டு இருக்கான். வாய மூட்ரா, கூடிய சீக்கிரமே அவங்க அப்பா கிட்ட அவங்க அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஜெராலிஸ் போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவங்க தோக்கடிச்சா அந்த பீஸ்மெண்ட்லாம் ஏதோ ஜாவி மாதிரி அப்படியே எந்திக்கிறாங்க. அட்லா தோக்கடிச்சா அந்த மினிட்டாரும் எந்திக்கிறான். திரும்பவும் அட்லா அவனை மயங்க வச்சா திரும்பவும் ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி எந்திக்கிறான். மாஸ்டர் என்னதான் அடிச்சாலும் இவங்க திரும்ப திரும்ப எந்திக்காங்க, என்ன பண்றதுன்னு ஃபீலோ கேட்கறா. ஜெராலிஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரியே இவன் ஆளுங்களே ஏதோ மாடிஃபை பண்ணி வச்சிருக்கான் போலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஜெராலிஸோட ஒரு கண்ணை வந்துட்டு ஃபோல அட்டாக் பண்ணியிருக்கான். நான் ஸ்ட்ராங்காக எனக்கு இன்னும் நிறைய பிளட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜெராலிஸ் அடிப்பட்ட காயத்தை ஈஸியா ஹீலிங் பண்ணிட்டு அவனோட ஆளுங்களை கிட்ட வர வச்சு அதுல ஒருத்தனை சாப்பிட்டுருந்தான். ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற ஒருத்தனை ஜெராலிஸ் சாப்பிட்டுட்டு இப்போ அந்த ஆக்டோபஸ் மாதிரியே அவனுக்கும் வந்து டென்டக்கல்ஸ் எல்லாம் வருது. ஃபோல் இதுக்கு மேல இது ஒரு 1-on-1 ஃபைட்டாவே இருக்க போறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ நம்ம ஹீரோட ஆளுங்களும் வந்துட்டு ஃபோலுக்கு ஹெல்ப் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் ஜெரலிஸோட அந்த புது பாடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த துரோகிய கொண்டு ஷீல்டு ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு பெர்னர் சொல்றான். ஜெரலிஸ் அவனோட எல்லா ஆளுங்களையும் சாப்பிட்டு கம்பைன் பண்ணி வித்தியாசமான கிரீச்சரா மாறவும் ரஃப்டாலியா ஃபீலோ பின்னாடி வந்துருங்க, உங்களையாம அப்சர்வ் பண்ணிட போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரின்னு அவங்களும் பின்னாடி வராங்க. நீங்க எல்லாருமே பின்னாடியே நில்லுங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இந்த மொத்த உலகத்தையும் நான் ஆட்சி செய்யற அளவுக்கு நான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் அப்படின்னு ஜெரலிஸ் சொன்னா. எங்க அப்பாக்காக நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோல் மட்டும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜெரலிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுனால இப்போ ஃபோலா அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ திடீர்னு ஃபோல் ஸ்ட்ராங் ஆகிறான். பார்த்தா டார்கெட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பவரை கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஷீல்டு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. ஃபோல் மேல மட்டும்தான் அந்த மெசேஜ் காமிக்குது, மத்த ஆளுங்க மேல அது காமிக்க மாட்டேங்குது. ஃபோல் இன்னும் ஸ்ட்ராங்காக தயாராரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவனை தோக்கடிக்க நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு ஃபோல் சொல்லவும் அந்த மெசேஜ்ல எஸ்ங்கிற ஆப்ஷனை இப்போ நம்ம ஹீரோ கிளிக் பண்ணுவோம். ஹீரோவோட ஷீல்டுல இருந்து ஃபோலுக்கு பவர் போகுது. லெஜெண்ட்ஸ்ல சொல்லப்பட்ட அந்த டிவைன் பவர் உண்மைதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை இப்போ வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபோல் வந்துட்டு ஒரு ட்ரூ பீஸ்டாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான் அண்ட் அவனோட பவரும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களோட ஸ்கில் மத்தவங்களை பீஸ்டாவும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமான்னு சரி நான் நம்ம ஹீரோட்ட கேட்கறேன். என்னோட ஹெச்பியை கம்மி பண்ணுதா, இதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்றான். இந்த ஹீரோவை உன்னை பிளஸிங் பண்ணியிருந்தாலும் அது என்ன தோக்கடிக்க உனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரலிஸ் அட்டாக் பண்ண அவனோட ஒரு கண்ணை திரும்ப டிஸ்ட்ராய் பண்ணா ஈஸியா அதை ஹீலிங் பண்ணிக்கிட்டு நான் ஒரு கடவுள்ரா, என்ன தோக்கடிக்க முடியாது நம்ம பேசவும் நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு ஃபோல் சொல்லும் போது தான் இல்ல நான் ஒரு மான்ஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி ஜெரலிஸ் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறான். அந்த கன்ஃபியூஷன்ல அப்படியே ஒரு மாதிரி கர்ஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுவோம். அட்லாவும் வந்து ஃபோல் கூட ஜாயின் பண்ணிக்கிறா. அட்லா கூட சேர்ந்து செம ஃபாஸ்டா இப்போ வந்து ஃபோல் ஓடிட்டு இருக்கான். இது அந்த ஏன்ஷியன் டைகர் டெக்னிக் ட்ரைடன்ட் ஸ்ட்ரைக் தானே அப்படின்னு சொல்லி எல்டர் பார்த்துட்டு இருக்கோம். லார்ட் டைரன், லூசியா நீங்க இதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஈத்தன் கலங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் பவரும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஃபோல் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா. அந்த ட்ரக்ஸ் என்ன ஸ்ட்ராங்கா மாத்தி இருக்கணும், அவங்க என்ன ட்ரிக் பண்ணிட்டாங்க, நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி இந்த ஜெராலிஸ் வந்துட்டு அட்லாவோட டெக்னிக்ல சேர்த்து அடி வாங்கின உடனே அவ்வளவுதான், ஜெராலிஸ் இப்போ தோத்துட்டான். பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ணதுல ஃபோலோட பாடி டயர்ட் ஆயிடுச்சு. ரிவெஞ்ச் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஈத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான். ஃபோல் மயங்கவும் பிரதர் நீ ஓகே தானே அட்லா பார்த்தா முதல்ல அவன் மேல இருந்து எந்தி அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. ஜெராலிஸ்க்கு யார் அந்த ட்ரக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவனோட இடத்துல போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல. ஜெராலிஸ் தோத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த பர்சன் அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த ரிசர்ச்சர் ராட்டை நம்ம ஹீரோ ஹெல்ப் கூப்பிடுறான். அந்த உடஞ்ச பாட்டில வச்சு ஏதாச்சும் ரிசர்ச் பண்ண முடியுமான்னு பாக்குறான்னு வா சொல்றா. நீங்க தான் சில்ட் வெல்ட்டோட உண்மையான மக்கள் அப்படின்னு சொல்லி ஒயிட் டைகர்ஸை இவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க. சரி நாங்க சொன்னபடியே டோயல்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்தா டியோயல் இதுக்கப்புறம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா ஒரு ஏன்ஷியன் லெஜண்ட் ஸ்டோரி இருக்கு. டைம் வர்றப்ப வரக்கூடிய அந்த ஹீரோவோட மட்டும்தான் பீஸ்ட் மன்னோட உண்மையான நேச்சருக்கு அவங்களை கொண்டு வர முடியும். இதுக்கு மேல நீங்க எதையோ ப்ரூவ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு குவிட் அண்ட் லோக்கு அனுப்புறதுக்கு நாங்க ஏற்பாடுகளை பண்றோம். அரேஞ்ச்மெண்ட்டுக்கு டைம் எடுக்கும். அது வரை இந்த சில்ட் வெட்டை சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் அனுப்பி வைக்கிறாங்க. எங்க அப்பாவோட பேரை நான் திரும்ப மீட் எடுத்துட்டேன். அந்த வகையில எனக்கு சந்தோஷம் ஃபோல் சொல்றான். வர்னரும் மத்தவங்களும் ஏதோ பரைட் ரெடி பண்றேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் குவிட் அண்ட் லோக்கு போகணும், அப்புறம் ஃபீனிக்ஸ் வரதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி ஃபோல் கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவோட கல்லறையை போயிட்டு பாக்குறாங்க. ஃபோலும் அட்லாவும் மேபி இந்த இடத்துலயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா அவங்களும் பீஸ்ட்மேன் இந்த சில்ட் வெல்ட்டை சேர்ந்தவங்களா தான் இருந்தாங்க. லேடி அட்லா உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறான்னு ஈத்தன் சொல்றான். உங்க பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்த அந்த வீட்டுக்கு தான் ஈத்தன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அட்லாவோட ட்ரீட்மெண்ட்காக ஃபோல் அந்த வீடை வித்திருப்பான். பட் அதோட நியூ ஓனர் இவங்க கதை தெரிஞ்ச அப்புறமா ஃப்ரீயாவே அந்த வீடை இவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல கேரேஜ்ல போக முடியாது, நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிறதுலே பெரிய வீடு, அதுவும் வீடு இல்ல நம்ம ஹீரோ கிட்ட ஆக்சுவலி அதுதான் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். இருக்கிற எல்லாமே சைனீஸ் தீம்ல
இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா ஆக்சுவலி ஃபோல் இந்த வீடை விற்கும் போது என்னெல்லாம் அந்த வீட்டுல இருந்ததோ அது எல்லாமே அப்படியே இந்த இடத்துல இருக்கு. புதுசா அந்த வீட்டை வாங்கின அந்த ஓனர் எதையுமே சேஞ்ச் பண்ணாம எல்லாத்தையும் அப்படியே தான் வச்சிருக்காங்க. பிளாக்னு போறக்கூடிய ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸும் அந்த இடத்துல இருக்கு. கொஞ்சம் காசு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த நான் திரும்ப வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஃபோல் யோசிக்கிறான். அட்லா அந்த ட்ரெஸ் நீ ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு சரி நான் கேட்கவும் மேக் அவுட் ஃபிட் போட்டதுக்கு அப்புறம் தான் ரஃப்டாலியாவை மாஸ்டருக்கு பிடிச்சது. இப்படி நானும் இந்த ட்ரெஸ் போட்டா அவருக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. கிச்சன்ல சமைக்க ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புறான். அட்லா ட்ரெஸ் மாத்த போறான். பசங்க எல்லாம் கிளம்பி இருக்காங்க. குக்கிங்க்கு தேவையான எல்லாத்தையும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். இன்னைக்கு நைட்டு நான் சமைக்கிறேனே அப்படின்னு ஃபோல் சொல்றான். அட்லாக்கு அவங்க அப்பா அம்மாவை பத்தி பெருசா ஞாபகம் இல்ல. பட் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்க அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பாடை செஞ்சா அவளுக்கு மேபி பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஃபோல் இதை பண்றான். அட்லா ட்ரெஸ் போட்டு வந்து நின்னா நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். அவங்க அம்மாவோட டேஸ்ட்டுக்கு ஃபோலால அதை செய்ய முடியல. ஒரு பக்கம் அட்லா வேற ட்ரெஸ் போட்டா நம்ம ஹீரோ கண்டுக்கிடவே இல்லை. ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வரவோ ஃபோல் அவளை கூப்பிட்டு டேஸ்ட் பார்க்க சொல்றான். இந்த மாதிரி ஒண்ணு நான் சாப்பிட்டதில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு வா சொல்றா. இது இப்படி ஒண்ணு நீ சாப்பிட்டது இல்லையா, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கேன்னு ஃபோல் யோசிக்கிறான். அதை எப்படி பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான். இதுல ஒரு ஸ்வீட்னஸ் இல்ல இதுல ஃபிளேவர் பத்தலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபோல் சொல்லுவோம். சோ இதுல சீசனிங் தான் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பேக்ல இருந்து ஒரு பொடி எடுத்து அதுல போடுவோம். எக்ஸாக்ட்லி அவங்க அம்மா செஞ்ச மாதிரியே அது டேஸ்டா இருக்கு. வழக்கத்தை விட டிஃபரன்ஸ் சாப்பாடா இருந்தாலும் ஸ்மெல் தூக்கலா இருக்குன்னு சரி நான் சொல்ல ஃபோல் இதை உனக்காகவே பண்ணான்னு சொல்லுவோம். இல்ல நஃபூமியா தான் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி ஃபோல் சொல்றான். என்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு ஃபீல் ஆவா பாட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்போ அட்லா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது சூப்பரா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நமக்கு எப்பவும் சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபோல் சொல்றான். நீ அப்பதை சமைச்சதை விட இது டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு அட்லா கேட்டா உங்க அம்மா மெல்ட்ரமார்க்கு சேர்ந்தவங்க தானே, சோ மெல்ட்ரமார்க்கோட சில ஸ்பைசஸ் நான் இதுல ஆட் பண்ணிருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் நஃபமி இதை எப்படி மேக் பண்றதுன்னு எனக்கும் கத்துறீங்களான்னு அட்லா கேட்கறான். இதை மேக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவோம். ஃபோல் ரொம்ப ஹாப்பி ஆகிறான். இதுக்கு கிட்ட சந்தோஷப்படுவாங்கன்னு ஃபோல் நினைக்கிறான். இவங்களோட வீட்டுல இருந்து இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட வில்லேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. வெர்னர் சொன்னபடியே இவங்களுக்கு ஷிப்பை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அந்த வேலையும் முடிய போகுது. யாரெல்லாம் குவிட் அண்ட் லோக்கு கூட்டிட்டு போறதுங்கிறதுக்கு நம்ம திரும்பவும் வில்லேஜ்க்கு போய் முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுல ஜெராலிஸ்க்கு அந்த ட்ரக்ஸை கொடுத்தது யார் இந்த மாதிரி வில்லத்தனம் பேக்ரவுண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நமக்கு கடைசி வரை, அதாவது இந்த சீசன் 4 முடிகிற வரை காமிக்க மாட்டாங்க. பட் இப்போதைக்கு உங்களுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ்ல ஒரு வில்லன் இருக்கா அப்படிங்கறத மட்டும் காமிச்சிருக்காங்க. அது தெரிஞ்ச எதிரியா இல்ல தெரியாத எதிரியாங்கிறது போக போக தான் தெரிய வரும். எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் டிஃபரெண்டா போகும். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.